வணக்கம். நம்ம சந்தானம் நடித்து விரைவில் திரைக்கு வர உள்ள படம் வடக்குப்பட்டி ராமசாமி. டிக்கிலோனா பட இயக்குனர் கார்த்திக் யோகி இந்த படத்தை இயக்கியிருக்காரு. மேகா ஆகாஷ், எம்.எஸ். பாஸ்கர் இந்த படத்தில் முக்கியமான வேடங்களில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் சமீபத்தில் வெளிவந்துச்சு. அந்த ட்ரெய்லரில் நம்ம சந்தானத்தை அறிமுகப்படுத்துகிற காட்சியில் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாரே அந்த ராமசாமியா அப்படிங்கிற வசனம் இடம்பெற்றிருக்கும். அப்போதே ஒரு லேசான சர்ச்சை ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பொங்கல் பண்டிகையை ஒட்டி நம்ம சந்தானம் பொங்கல் வாழ்த்து பதிவு ஒன்று எக்ஸ் தளத்தில் பதிவு பண்ணியிருந்தார். அந்த பதிவுலையுமே நம்ம சந்தானம் அதே வசனத்தை சொல்ல மீண்டும் இந்த சர்ச்சை பெருசாச்சுன்னே சொல்லலாம். சொல்லி ஊருக்குள்ள சுத்தி தெரிஞ்சிய அந்த ராமசாமி தானே நீ? நான் அந்த ராமசாமி இல்ல. அந்த பதிவை பார்த்தீங்கன்னா நம்ம சந்தானம் எக்ஸ் தளத்துலேருந்து உடனே நீக்கிட்டார். இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம சந்தானத்தை பற்றி தற்போதைய தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பேசிய வீடியோ பதிவு வைரலாயிட்டு வருது. ஜக்கி வாசுதேவும் சரி, ஒரு ஆக்டர் கமெடியன் சந்தானம் என்ற ஒரு ஆள் இருக்காரு, ஒரு லாயர் சாய் தீபக், இவங்கெல்லாம் தீய சக்திகள். இந்த நிலையில் நம்ம சந்தானத்துக்கு ஆதரவும் எதிர்ப்பும் சமநிலையில் வருது. இந்த படத்தை பார்த்திங்கன்னா ரெட் ஜெயின் மூவிஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி சேட்டலைட் பார்ட்னராக கலைஞர் டிவி இருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பிரச்சனையை பற்றி நம்ம சந்தானம் அவர்கள் கருத்து தெரிவிக்கும் போது, லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு பொறுமை தான் வேணும், எந்த சூழ்நிலையிலையும் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கருத்து தெரிவித்ததா சமூக வலைத்தளங்களில் சில பதிவுகள் வருது. இந்த பிரச்சனையை பற்றின உங்கள் கருத்தை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.